வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வீக்லி சார்ட்டு. பட்ஜெட் டே அன்னைக்கு எந்த அளவுக்கு வாலிடிட்டி இருந்தது அப்படின்னு நல்லாவே தெரியும். மிகப்பெரிய கேப் அப் நடந்தது. அதுக்கடுத்து தான் மிகப்பெரிய ஃபாலும் நடந்தது. இப்போ வீக்லி கேண்டல்லையே நல்ல ஒரு ரெக்கவரும் ஆகிருக்கு. ரெக்கவர் ஆகி 200 EMAக்கு மேலேயே போய் க்ளோஸும் வச்சுருக்கு. டெய்லியில் முதல்ல டெய்லியில் 200 EMA பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சது. அதுக்கு அடுத்ததான் இவ்வளோ பெரிய கேப்பு போச்சு. 200 EMAக்கு மேலேயே போய் க்ளோஸ் வச்சுட்டாங்க. இப்போ அங்கேயே சஸ்டன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஆர்எஸ்ஐயும் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே, இப்போ வந்து 53 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. டெய்லியில் வீக்லியில் பார்த்தீங்கன்னாலும் 50க்கு மேலே தான் இருக்குது. 53 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் இருக்குது. மேலே ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இருந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது மார்க்கெட்டு. இது எதுவரையிலும் போகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால் இது மார்க்கெட்டை பற்றின என்னுடைய பார்வை, என்னுடைய புரிதல் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கும் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்துங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ரிஸ்க் ரொம்ப அதிகம். அதனால் பண இழப்புகள் ஏற்படலாம். உங்கள் மனநலன் பாதிக்கப்படலாம். அந்த அளவுக்கு டென்ஷனான ஒரு வியாபாரம் இது. பெரும்பாலும் நிறைய பேர் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது நிச்சயமாக ஒரு நல்ல அருமையான வியாபாரம். சரியான முறையில் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஓகே, நம்ம நிஃப்டி அடுத்தது என்ன நடக்கலாம், வர மண்டே என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பாருங்கள், இப்போ வீக்லி கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சது. இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அப் சைட்லேயே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அப் சைடில் பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. கரெக்டாக இதோட டார்கெட்டு அடுத்தது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கே ட்ரெண்ட் லைன் இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போடுது. திரும்ப அதே சப்போர்ட்டுக்கு வந்து திரும்ப அப் சைடு போயிருக்கு. திரும்ப ரிஜெக்ஷன் வந்து பிரேக் ஆகி கீழே வந்த மாதிரி வந்துட்டு திரும்ப அப் சைடு போய் தான் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 53 மேலே இருக்குங்க. மண்டே அடுத்த நாளாக மேலே போகுமா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த கேப் அப் ஆனது, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த கேப்பை ஃபில் பண்ணலை. அதாவது ஃபுல்லாக ஃபில் பண்ணல. ஒரு கொஞ்சம் இறங்கி இருக்கு. அப்படியே வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸுக்காக வரணும். அதுக்கும் கூட வராமல் சடனாக பாதியிலே திரும்பி இருக்கு. இப்போ இது எது வரலும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இது பாருங்கள், 200 EMA 200 EMAக்கு மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. 2 ஹவர்லேயும் பாருங்கள், 4 ஹவர்லேயும் பாருங்கள், கரெக்டாக 200 EMAவிலே இந்த இடத்துல கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருங்களா. நல்ல ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வச்சுருக்கு. டெய்லியிலையும் 200 EMA எங்கே இருக்குது, நம்ம நிஃப்டி எங்கள் மேலே எங்கே இருக்குது பாருங்கள். 30 மினிட்ஸில் பாருங்கள், கரெக்டாக ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து மார்க்கெட் அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு உண்டான பேட்டர்ன். இப்போ கரெக்டாக அந்த நெக்லைனையும் பிரேக் பண்ணிருச்சு. இந்த நெக்லைனுங்கிறது இந்த இடத்துல பாருங்கள், இது வரலாம். இந்த நெக்லைனை கரெக்டாக பிரேக் பண்ணிருச்சு. இது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்சைடு போகலாம், இல்லை தொடர்ச்சிங்கிறத பிரேக் ஆகி அப்படியே அப்சைடும் போகலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அடுத்து அப்சைடு போகலாம். இன்னைக்கு கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் மார்க் போட்டு போனது. திரும்பவும் கீழே வந்துட்டு இங்கேயே திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே போடுது. இந்த இடத்துல பிரேக் ஆனது. திரும்ப ரீடெஸ்ட் எடுத்து அதே இடத்துல தான் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இப்போ கரெக்டாக மார்க்கெட் இருக்கிற இடமும் அதே ரீடெஸ்ட் பாயிண்டில், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. இங்கேருந்து சின்னதாக ஒரு கரெக்ஷன் கீழே வந்துட்டும் அப்சைட் போகலாம். இந்த ரைட் ஷோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த ரைட் ஷோல்டரில் ஒரு பாதி வரலும் வரலாம். அதாவது 0.5 இல்லை 618 அது வரலும் வரலாம். அங்கே வந்துட்டு திரும்ப அப்சைடு ரெக்கவர் ஆகலாம். அது வரலும் இந்த பேட்டர்ன் வேலிட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இது வரலும் 25,600 25,000
590 610 இந்த ரேஞ்ச் வரலாம் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து அப்சைடு போகலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, நெக்லைன், இதை மட்டும் கரெக்டாக ரீடெஸ்ட் பண்ணிட்டும் போகலாம். இல்லை தொடர்ச்சி அப்படியே பிரேக் ஆகி மேலேயும் போகலாம். இப்போதைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போங்க அடுத்தது மண்டே என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம லைவ் அப்டேட்டை நம்ம டெலிகிராம் சேனலில், ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அப்பப்போ என்னோட வியூஸை போட்டுட்ருப்பேன். அந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜேவி ட்ரேடர் தமிழ் இந்த சேனலோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தேவைன்னு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் பாருங்கள், நம்ம இண்டிகேட்டர் ஜேவி அல்டிமேட் ப்ரோ, நம்ம இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ பை காமிச்சிருக்கு பாருங்கள். இது என்ட்ரி ப்ரைஸு, இது ஸ்டாப் லாஸு, டார்கெட் 1:1, 1:1.5, 1:2. அது பாருங்கள், டார்கெட் 1ங்கிறது தான் T1, T2, T3, T4, T5னு ஒரு 10 டார்கெட் வரலுமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1:1. இந்த ஸ்டாப் லாஸுக்கும் டார்கெட்டுக்கும் என்ட்ரிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் 1:1. நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம்னா 1:1ஆவது நம்ம எப்பவுமே வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணுறது எப்பவும் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து தான் 1:1.5 ரிஸ்க் ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம பாருங்கள் 6 இருக்குது. அடுத்து 1:2, 2R இருக்குது பாருங்கள், அது 3வது டார்கெட். எப்பவுமே நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் 1:1.5 இல்லை 1:2 இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்டாப் லாஸே கொடுத்தாலும் நீங்கள் 10 ட்ரேடில் 5 ட்ரேடில் ஜெயிச்சிங்கனாலும் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் மட்டுமே இருப்பீங்க. இதே 1:1 மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 10 பாயிண்ட் டார்கெட்னு வச்சிங்கன்னா 10 ட்ரேடில் 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடித்து 5 ட்ரேடு நீங்கள் சக்ஸஸ் ஆனாலும் உங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஆனால் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாம் உங்கள் கையிலேருந்து தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்பவுமே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது நீங்கள் 1:1.5 இல்லை 1:2 இந்த ரேஷியோவை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்லேயே பாருங்கள் நேச்சுரல் கேஸு அப்டேட் கொடுத்துருந்தோம். எந்த அளவுக்கு மேலே போயிருக்கும். என்ட்ரி பாருங்கள் 317, ஹை பாருங்கள் எது வரலும் போயிருக்குன்னு 332 வரலும் போயிருக்கு. அடுத்தது குருடாயில் பாருங்கள் புட் சைடில் கொடுத்துருந்தோம் 5800 என்ட்ரி கொடுத்துருக்கு பாருங்க. 1:1.5 அதுக்கு கீழே வந்திருக்கு. லோ பாருங்க 5668 வரலும் 686 இது வரலுமே லோ வந்திருக்கு. இது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் அப்டேட் கொடுத்துருவோம். நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அதாவது மார்க்கெட்டு எந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிற என்னோட வியூவை இதில் கொடுத்துட்ருப்பேன். இதில் பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோடனே நேத்தியோட வியூ, நேற்று பாருங்கள் 9:30 மணிக்கு பிஇன்னு மட்டும் போட்டிருக்கேங்க. அதாவது நானும் ட்ரேட் எடுத்துருக்கிறதுனால மார்க்கெட்டு கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு டைப் பண்ணி முழுசாக போட முடியாது. இதை ரெகுலராக பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன்னு நல்லாவே தெரியும். இப்போ புட் சைடில் தான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்ததாக பாருங்கள், சென்செக்ஸ் 83,700 புட் ஆப்ஷன் 250 350 வரலும் போயிருக்கு 100 பாயிண்ட். அதுக்கடுத்ததாக பாருங்கள் 9:42க்கு 344 வந்துருக்கு. அடுத்து 359, 386, 9:45. அதுக்கடுத்ததாக பாருங்கள் 400 வரலும் வந்துருக்குது. இனஃப் புக்டு ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருக்கேன். எவ்வளோ நேரத்துலன்னு பாருங்கள் 9:36க்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 400 வரலுமே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் 250 400 வரலுமே சென்செக்ஸு கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் அருமையான ப்ராஃபிட் கொடுத்ததுங்க. அதே நேரத்தில் நம்ம நிஃப்டி பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் கேண்டில் தான். அதனால தான் அவ்வளோ சீக்கிரமாக டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இதில் பாருங்கள் 73 பாயிண்ட் நம்ம இண்டிகேட்டர் என்ட்ரியிலேருந்து இங்கே டார்கெட்டு பாருங்கள் அது வரலும் கிடச்சிருக்கு 73 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேட். இதில் பாருங்கள் எல்லா கேண்டலுமே க்ரீனு, கீழே கூடவே ஐக்கியநாசி கேண்டில் இருக்குது. இதில் என்ட்ரி ஸ்டாப் லாஸு டார்கெட்ஸு அத்தனையும் இதில் வந்துடும். அதே போல் பாருங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் புல்லிஸில் இருக்குது பேரிஸில் இருக்குது அப்படின்னு 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸு 15 மினிட்ஸு 30 மினிட்ஸு 1 hour 4 hour டெய்லி அப்படின்னு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பாருங்கள் இதில் புல்லிஸாக பேரிஸாக காமிச்சிடும். பாருங்கள் 1 hour வரலுமே
க்ரூட் ஆயில் பேரிஸில் இருக்கு. 4 hour டெய்லி மட்டும்தான் புல்லிஸில் இருக்கு. நேச்சுரல் கேஸ் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு. இதில் பாருங்க 4 hour வரலுமே புல்லிஸில் தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. நம்ம இண்டிகேட்டர் ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் லைவ் அப்டேட் தேவைன்னா நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நேற்று மார்க்கெட்டு கரெக்டாக இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வந்து இது ரீடெஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல ஜோன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் என்னோட வியூ அந்த மாதிரி இருக்கும். அதேபோல் இண்டிகேட்டர் பாருங்கள் அடுத்தடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இதை பிரேக் பண்ணால் கீழே வரலாம், இல்லை இங்கே மேலே போய் இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டும் கீழே வரலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்து மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பாருங்கள். கரெக்டாக ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப டவுன் சைடு கீழே வருதுங்களா? பாருங்கள், நான் போட்டது மாதிரி அடுத்தடுத்து கீழே மார்க்கெட் வந்திருக்கு. அதே நேரத்தில் புட் ஆப்ஷன் பாருங்கள், ஒவ்வொரு டைமும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள், இதில் ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிருக்கு, அதில் ஒரு 13 பாயிண்டாக கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள் 32 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது லைவ் மார்க்கெட்டில் என்னோட அப்டேட்டை அப்போ போடுறது. அதே போல் மார்க்கெட்டு சைட்வேஸாக இருக்குது அப்படிங்கும் போது இது சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் எந்த ட்ரேடும் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ட்டு அதையும் என்னோட வியூஸை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஜோனில் ரொம்ப நேரம் சைட்வேஸாக இருந்தது, டவுன் சைடு பிரேக் ஆனிச்சு. அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு. ஒரு 29 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் நேற்று நடந்தது. க்ரூட் ஆயில் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட பாருங்கள், பிட்காயின் நம்ம இண்டிகேட்டர் பொறுத்தவரை அத்தனை மார்க்கெட்டுமே ஷூட் ஆகும். பிட்காயின், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், ஸ்டாக்ஸு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸு, அதே மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் ஷூட் ஆகும். இது பாருங்கள் நேச்சுரல் கேஸு, இது நேச்சுரல் கேஸ் தான். அதே போல் பாருங்க இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபரு எந்த அளவுல அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்களோட கருத்தும் சொல்லியிருக்காங்க. எல்லா நண்பர்களுமே நல்லா அருமையாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரே ஒரு பதிவு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. என் ஒய்ஃபு ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது. ஷேர் மார்க்கெட்னா அவங்களுக்கு அந்த அளவு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானா இதுதான் இப்படின்னு சொல்லி இப்போ பேப்பர் ட்ரேடிங்லேயே எடுத்து பார்த்தாங்க. நம்ம இண்டிகேட்டரு உதவியோட பேப்பர் ட்ரேடிங்கில் என்றைக்குமே லாஸ் பண்ணதில்லை. என்றைக்கோ ஒரு நாள் 2 நாளோ என்றைக்கோ லாஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் ட்ரேடிங்கில். இப்போ அவங்களுக்கே தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நானே ஆப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு. நீ இன்னும் பேப்பர் ட்ரேடிங் நல்லா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேட்டர் உதவினால தான் நல்லா கற்றுக்கிட்டு இருக்காங்க. நான் டைம் கிடைக்கும் போது கேட்டிங்களா அவங்க அவர் சொல்கிறத? அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேடு மட்டுமே பண்ணுவார். நல்லா அருமையாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கும் இண்டிகேட்டரை வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பேப்பர் ட்ரேடிங் அவங்க பண்ணுறாங்க. இதுவரையிலும் ஒரு தடவை ஸ்டாப் லாஸே அடிக்கல, அந்தளவுக்கு நல்லா அருமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இனிமேல் அவங்களே ட்ரேட் பண்ண வச்சுருவேன், இண்டிகேட்டர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணா அதையும் கூட கேளுங்க. சின்ன ப்ராஃபிட்டு, அதான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு. நான் எடுத்த அமௌண்ட்டு ஒரு 20,000னா 10%, 2,000 வந்தோன்னே வெளியே வந்துடுறேன். ப்ராஃபிட்டோ லாஸோ 10%, 10,000னா 1000, அதோட அன்றைக்கி ட்ரேடை முடிச்சிடுவேன். எல்லாம் நம்ம இண்டிகேட்டர் உதவினால்தான். அதான் சொல்கிறோம்ல, நீங்கள் உங்கள் இண்டிகேட்டரு நீங்கள் எனக்கு இல்லாட்டி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பக்கமே தலை வச்சு படுத்துருக்க மாட்டேன். கேட்டிங்களா அவர் என்ன சொல்கிறாருன்னு? உங்கள் இண்டிகேட்டர் மட்டும் இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வந்துருக்க மாட்டேன், அந்தளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதில் பாருங்கள், வேர்ல்டு மார்க்கெட்டு டெய்லி காலையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்ருவேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், கிஃப்ட் நிஃப்டி பாருங்கள் கேப் டவுன் ஆகி 1:4 ரீச் ஆயிருக்கு. ஆனால் கேப் டவுன் ஆனாலும் உடனே டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் போட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் 7 மணிக்கு போட்டிருக்கேன். அடுத்து 8:45 பாருங்கள், அங்கேருந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? அதே போல் தான் நம்ம மார்க்கெட்டும் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறனால தான்
மேலே போகிறது ரீடெஸ்ட் மட்டுமே அப்படின்னு அதையும் போட்டு 9-11க்கு. அதே போல் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது உடனே பாருங்கள், நம்ம இண்டிகேட்டர் புட் ஆப்ஷனில் 25,600 ஒரு 35 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பாருங்கள் 9:42 புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே போல் பாருங்கள் மார்க்கெட்டு நல்லாவே கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? அதே போல் இன்றைக்கி ரேஞ்சு 25,500 25,800 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் டேட்டா மாறும், 25,700 வரலும் நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதே போல் பாருங்கள் இன்றைக்கி இண்டிகேட்டர் கால் ஆப்ஷன் சைடில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது, 17 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 17 பாயிண்ட்டுங்கிறது அதுக்கடுத்து பாருங்கள் 32 பாயிண்ட் வரலுமே கிடச்சிருக்கு. தொடர்ச்சியாக பொறுமையாக இருக்கிறவங்க எல்லா கேனலும் க்ரீனுங்கும் போது அது வரலும் பொறுமையாக இருக்கலாம். 32 பாயிண்ட்டுங்கிறது பாருங்கள் 42 பாயிண்டாக கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது பாருங்கள் 76 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடு, 25,500 கால் ஆப்ஷன் தான். 126 என்ட்ரி, ஹை பாருங்கள் 202 வரலும் போயிருக்கு. நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? 25,630க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மேலே போகும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு என்னோட வியூ போட்டிருக்கேன். அதே போல் இன்றைக்கி மார்க்கெட்டு 25,700க்கு ரீச் ஆயிடுச்சுங்க. வீடியோ ரொம்ப பெருசாகுது, அதனால் அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள் ஃபைனலி 25,700க்கு மார்க்கெட் போய் ரீச் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டைமும் நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நல்லாவே தெரியும். இப்போ நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரும் கிடச்சிருக்கு அப்படின்னு டெலிகிராமில் நம்ம வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாலே போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் குரூடாயில் என்ட்ரி கிடைச்ச உடனே போட்டிருக்கேன். 5,800 என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கடுத்தது பாருங்கள் நேச்சுரல் கேஸும் பாருங்கள் என்ட்ரி கிடைச்ச உடனே இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கும்போதே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள் எது வரலும் கீழே வந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நேச்சுரல் கேஸு ஃபஸ்ட்டு டார்கெட் 5th டார்கெட்டே போயிடுச்சுங்களா? குரூடாயில் பாருங்கள் 1:5 வரலுமே வந்திருக்கு. அதே போல் பாருங்கள் குரூடாயில் ஆப்ஷனில் 61 பாயிண்ட் கிடச்சிருக்கு நமக்கு. குரூடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுங்கிறது 100 என்னும் போது ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ், அங்கே ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் உங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். 10 பாயிண்ட்னா ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இதில் பாருங்கள் நேச்சுரல் காசுங்கிறது ஒரு லாட் சைஸ் 1250. ஒரு பாயிண்ட் மூவ் ஆனிச்சு அப்படின்னா 1250 ரூபா ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஆப்ஷனில். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது எப்பவுமே ஆபத்து நிறைந்தது தான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே, மீண்டும் ஒரு நாளைய நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.